அன்பார்ந்த பிக் பாஸ் ரசிகர்களே, இன்னைக்கு கிராண்ட் ஓப்பனிங் பிக் பாஸ் ஆரம்பிச்சிடுச்சு. இதில் முதல்ல ஒரு 5 போட்டியாளர்கள் அவர் எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பிக் பாஸ் வீட்டை முதல்ல காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் சென்று சுற்றி பார்க்குறாரு. மிகவும் அழகாக வேறு மாதிரி ஜோடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. வித்தியாசம்னு எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு நடுவில் கிச்சன் வச்சுருக்காங்க. 2 பெட்ரூமு, ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் இருக்குது. பாத்ரூமு வெளியில் வச்சுருக்காங்க. அளவுக்கு தான், மற்றபடி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். போட்டியாளர்களில் முதல் ஆளாக வாட்டர்மெலன் சூப்பர் ஸ்டார் டி திவாகர் அவர்களை தான் முதல்ல கூப்பிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ அவர்கிட்ட விஜய் சேதுபதி பேசும்போது, நீங்கள் நடிக்காதீங்க, வேற மாதிரி கொண்டு செல்லுங்க நிகழ்ச்சியை அப்படின்னு அறிவுறுத்துறாரு. ஆனால் அவர் கேட்குற பாடு இல்லை. அவர்கிட்டே போய் விஜய் சேதுபதி அவர்களிடமே திவார் கேட்குறாரு, சார் நான் நடித்து காட்டட்டுமா அப்படின்ட்டு. விஜய் சேதுபதி அவர்கள் வேணான்னு சொல்லிடுறாரு. உள்ளார போய் அந்த தொல்லை தாங்க முடியல. கண்ணாடியை பார்த்துக்கிட்டு அந்த ஆள் பண்ணுற அட்டகாசம். இந்த வருஷம் அதிகமாக மொக்க வாங்க போகிறது, ரசிகர்கள்னால மொக்க வாங்க போகிறது திவாகராக தான் இருக்கும். 3-4 பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் திவாகரா இருக்கும். இரண்டாவதாக அரோரா, அதாவது போன பிக் பாஸ்ல கலந்துக்கிட்ட ரியாவின் தோழி, அவங்கள கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாரு. அவரு தான் வாட்டர்மெலன் சூப்பர் ஸ்டார். இவங்க பார்ட் டைம் மாடல்னு வச்சுக்கோ. அரோராவை கவர்ச்சியா இருக்க வாய்ப்பு இருக்கு மாடலிங் அப்படிங்கிறதுனால மாடலிங் செய்யறாங்க. ரியாக்ட சொல்லும் போது குப்பையை மறக்காம போடுங்கிறாங்கிறதுனால வீட்டில் சுத்தமா வச்சுப்பாங்க. அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கு. இதுல ஆளுக்கு 2 பேட்ஜ் கொடுக்குறாங்க. ஒரு பேட்ஜ், ஒன்று நெருப்பு, ஒன்று தண்ணீர், சிகப்பு ஒன்று, நீலம் ஒன்று. அதில் நெருப்பு பேஜ் எடுத்தார் திவாகர். அரோரா நீல பேஜ் எடுத்திருக்காங்க. இதை வச்சு தான் பெட்ரூமை பிரிப்பாங்க. அதுக்காக மூணாவதா எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு, எஃப்ஜே அதான் அவர் பேர். உண்மையான பேர் இன்னும் தான் தெரியும். அவர் வச்சுக்கிட்ட பேர் எஃப்ஜே. மார்பு திறந்து போன இதில் இருந்தாரா, அதே மாதிரி இதில் மார்பு திறந்த நிலையில் சட்டை போட்டுக்கிட்டு வர்றாரு. ஆல்ரவுண்டராக இருப்பார். தட்டி கேட்பாருன்னு நினைக்கிறேன். தாய் தந்தையை மதிக்கக்கூடியவராக இருக்காரு. வாயால் நல்ல இசை அமைக்கிறார். விஜய் சேதுபதி அவர்களிடமும் இசைச்சு காமிச்சாரு. வீட்டு உள்ளார போயிட்டு சுற்றி பார்க்கும் போதும் வாயாலேயே இசை அமைத்து காமித்தார். 4ஆவதாக முக்கியமான ஆளுங்க நம்ம விஜய் பார்வதி அக்கா தான். அவங்களே உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க, ஐ எம் போல்டு அப்படின்ட்டு. ஸோ போல்டு பார்வதின்னு வச்சுக்குவோம். சர்ச்சைக்கு இவங்களால பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசக்கூடாத விஷயங்களையும் தைரியமாக பேசக்கூடியவர் தான் இந்த பார்வதி. அது எந்த அளவீர்கள் பேசுகிறாங்க, எப்படி அதை கொண்டு போகிறாங்கன்னு தெரில. அதனால இவங்கள வச்சு நிறைய கண்டென்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரியான ஆளை தான் பிடிச்சி போட்டிருக்காங்க. ஆனால் நேர்மையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5ஆவதாக துஷார். இவர் பார்க்கறதுக்கு வடக்க மாதிரி இருக்காரு. ஆனால் வடக்கன் இல்லை, சுத்த தமிழ். புதுக்கோட்டைக்காரர், திருச்சியில் பிறந்தா வரான். பேங்க் மேனேஜராக இருக்க தந்தை பேங்க் மேனேஜருங்கிறதுனால பல ஊர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கிறதுனால பல பேரை பார்த்துருக்கேன், பல அனுபவம் இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த வடக்கன் மாதிரி ஏன் இருக்காரு அப்படிங்கிறத கேட்டதுக்கு, அதுக்கு அவங்க பாட்டி சிங்கப்பூரியானா, அதாவது இந்த சைனீஸு மலாய் இந்த முகச்சாடை கொஞ்சம் மாறி இருக்கும். அதனால அந்த ஜீனு அவர் பார்க்கறதுக்கு வடக்க மாதிரி இருக்கு. ஆனால் ஆள் பார்க்கும் போது வடக்க மாதிரி தான் இருக்காரு. ஆனால் நல்லா தமிழ் பேசுறாரு. ஏன்னா இங்கே உள்ள பையன் தான். பேஸ் வாய்ஸில் பேசுகிறாரு. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அந்த பேஸ் வாய்ஸ் கொஞ்சம் மற்றவங்க வாய்ஸோட அந்த பேஸ் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற கண்டஸ்டன்ட்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே.